சாய்ராம். நமஸ்காரம். நாம் ஜோதிட குறிப்புகள் என்ற தலைப்பிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பல பேரும் நினைப்பார்கள், தினப்பலன், ராசி பலன் நான் கூறுவேனோ என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். எனது நோக்கம் தினசரி பலன்கள் சொல்லுவது அல்ல. ஒவ்வொருவருமே இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அது முழுமையாக தெரியுமோ தெரியாதோ, ஆனால் இன்றைய திதி வார நட்சத்திரங்கள் தெரிந்து கொள்வது அவசியம் என்று நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். இதேபோல் நமது எண்ணங்கள் ஒவ்வொரு நாளுமே காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை சீராக, அமைதியாக, எல்லோருக்கும் பயன் பெறும் விதத்திலே அமைய வேண்டும் என்று நாம் நம்மை ஆட்டுவிக்கின்ற தெய்வங்களையும் நம்மை வழிநடத்துகின்ற நவக்கிரகங்களையும் வணங்கி ஆரம்பிக்க வேண்டும். இன்றைய நாள் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, துவாதசி திதி, நட்சத்திரம் ஹஸ்தம். இன்றைய கிரக நிலைகள்: கன்னிராசியிலே சந்திரன், துலாத்திலே சூரியன், சுக்கிரன், புதன், விருச்சிக ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். கும்பராசியிலே சனி பகவானும் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதில் கும்பராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். குரு பகவான் கடகத்திலே அமர்ந்திருக்கிறார். சிம்மத்திலே கேது பகவான் இருக்கிறார். இது இன்றைய கிரகங்களின் அமைப்புகள். இந்த கிரகங்களின் அமைப்புக்கு நாம் பலன் கூற ஆரம்பிக்க வேண்டுமென்றால் நமக்கு இன்றைய ஒரு நாள் போராது. ஏனென்றால் 27 நட்சத்திரங்களுக்கும் 12 ராசிகளுக்கும் 108 பாதங்களுக்கும் 9 கிரகங்களுக்கும் கூட்டு கலவையாக பலவிதமான பலன்களை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இவ்வாறு ஆராய்ச்சி செய்து நாம் பலனை கூறுங்கால் நம்மால் கண்டிப்பாக எல்லோரையும் சந்தோஷப்படுத்த பலன் கூற முடியாது. இந்த உலகத்திலே பல கோடி ஜீவராசிகள் உள்ளன, பல கோடி மனித உயிர்கள் உள்ளன. அப்படியானால் ஒருவருக்கு நாம் கூறுகின்ற பலனானது பொருந்தி வரும், ஆனால் எல்லோருக்கும் அது பொருந்தாது. எனவே நான் தினப்பலன் கூறுவேன் என்று தயவு செய்து யாரும் எதிர்பார்க்காதீர்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வேண்டுமானால் பலன்களை கூறலாம். இன்றைய தினம் எப்படி இருக்கிறது என்று அவரவர்களுடைய ஜாதகத்தை வைத்து கோச்சார ரீதியாக பலன்களை தனித்தனியாக கூறிவிட ஏதுவாகும். அதுவும் முழுமையாக கூற முடியாது. ஏனென்றால் இது தேவ ரகசியம். மனித படைப்பே இறைவன் கொடுத்த மிக அற்புதமான ஒரு ரகசியமாகும். இதில் கடந்த காலத்தை பற்றி கூட பல நினைவுகள் நமக்கு இருக்காது. நிகழ்காலம் இப்பொழுது வரை நமக்கு தெரியலாம், ஆனால் எதிர்காலம் என்பது ஒரு மிகப்பெரிய மாயை. அது நமக்கு தெரியவே தெரியாது, தெரியவும் கூடாது. அப்படி தெரிந்தால் நாம் நல்ல சந்தோஷமாக இன்றைய பொழுதை கழிக்க முடியாது. எனவே என்னுடைய இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் மற்றும் இதை பார்க்காதவர்களுக்கும்
இன்றைய நாள் நல்லபடியாக அமைந்து அவர்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல என்னுடைய குருநாதர் சாயியை வேண்டிக் கொண்டு இன்றைய இந்த பேச்சை முடிக்கிறேன். சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். நமஸ்காரம்.